தன்னுடைய 30 வயதில் தமிழக அமைச்சரவையில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் அவர்கள். ஒரு ஏழ்மையான பிராமண குடும்பத்தில் பிறந்து ஒரு முதல் பட்டதாரியாக திருமணமாகி 2 ஆண்டுகளில் 1 வயது கைக்குழந்தையுடன் கூடிய 30 வயதாகும் ரமேஷ் ஆரம்ப காலம் தொட்டே நடிகர் விஜயின் தீவிர ரசிகராக வலம் வந்திருக்கிறார். தனது தலைவர் நடிகர் விஜய் தாவேகா என்ற கட்சியை தொடங்கியவுடன் அதில் தன்னை உறுப்பினராக இணைத்துக் கொண்டு பல்வேறு அரசியல் விவாத மேடைகளில் தாவேகா சார்பாக ஒரு பேச்சாளராக பங்கேற்று வந்த ரமேஷ் அவர்களுக்கு ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்தார் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய். தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற திரு ரமேஷ் தற்போது முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான தமிழக அமைச்சரவையில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன்பு திமுகவில் சேகர்பாபு அவர்கள் வகித்த இந்து சமய அறநிலைத்துறை பதவி எனக்கு கிடைத்ததற்கு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் புதிய அமைச்சர் ரமேஷ். 29 வயதில் தமிழகத்தின் அமைச்சராக பதவியேற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த எஸ் கீர்த்தனா அவர்களை பற்றி நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? என்னதான் தற்போது இவர் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தாலும் கடந்த 2021ஆம் ஆண்டு திமுகவும் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலினும் தேர்வாவதற்கு பின்னணியில் இருந்து செயல்பட்டவர்தான் இந்த கீர்த்தனா. விருதுநகர் மாவட்டம் சத்திர ரெட்டியாப்பட்டியைச் சேர்ந்த இவர் நேரடி அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே ஒரு அரசியல் ஆலோசகராக பணியாற்றியிருக்கிறார். பிரசாந்த் கிஷோரின் நிறுவனத்தில் இணைந்து திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் தேர்தல் வியூகங்களை வகுப்பதில் பின்னணியில் செயல்பட்டார். ஆந்திராவில் தற்போதைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் அரசியல் ஆலோசனை குழுவில் பணியாற்றிய அனுபவமும் கீர்த்தனா அவர்களுக்கு உண்டு. இதைத் தொடர்ந்துதான் தாவேகாவில் இணைந்து நேரடி அரசியல் பயணத்தை தொடங்கிய கீர்த்தனா சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட முன்னாள் அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியையும் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ அசோகனையும் தோற்கடித்து முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராகவும் முதலமைச்சர் விஜயின் அமைச்சரவையில் முதல் பெண் அமைச்சராகவும் பதவியேற்றுக் கொண்டார் கீர்த்தனா. தன்னுடைய 30 வயதில் தமிழக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான தமிழக அமைச்சரவையில் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் திரு டி சரத்குமார் அவர்கள். டி சரத்குமார் அவர்களை பொறுத்தவரை கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நடிகராக இருந்த விஜயின் தீவிர ரசிகராக இருந்து வந்தவர். ஆரம்பத்தில் விஜய் ரசிகர் மன்றத்தில் தன்னை ஒரு உறுப்பினராக இணைத்துக் கொண்டவர். பின் விஜய் மக்கள் இயக்கத்தில் இணைந்து பல்வேறு நற்பணி மன்ற வேலைகளை பார்த்து வந்தார். நடிகராக இருந்த விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியவுடன் அதில் தன்னை உறுப்பினராக இணைத்துக் கொண்ட டி சரத்குமார் தாவேகா தலைவர் விஜய்க்காக கடுமையான அரசியல் பணிகளை மேற்கொண்டார். ரசிகராக இருந்து தனது கட்சியின் தொண்டராக மாறிய டி சரத்குமாருக்கு தாம்பரம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்த தாவேகா தலைவர் விஜய் அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற செய்தார். தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் 1,18,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்ற டி சரத்குமாருக்கு தனது அமைச்சரவையில் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் பதவி கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறார் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய்.